இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் கூட நான் எங்கேயுமே வரமாட்டேன். உனக்கு இந்த ஜென்மத்துல ஹனிமூனே கிடையாது. அத நீங்க டிசைட் பண்ண முடியாது, நான் தான் டிசைட் பண்ணணும். கையெடு கையெடு, ரெண்டு ஸ்டெப் தள்ளி நில்லு. அப்போ என் கூட ஏற்காட்டுக்கு வர மாட்டீங்களா? ஏற்காடு இல்ல, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏய், என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? நான் ஒண்ணு கேப்பேன், ஓப்பனா போல்டா தைரியமா பதில் சொல்றீங்களா? நான் எப்பவுமே போல்டா ஓப்பனா பேசுறவன் தாண்டி. என்கிட்ட இந்த சீன் எல்லாம் வேண்டாம். என்ன கேட்கணும் உனக்கு? என்ன பார்த்து பயப்படுறீங்களா விஷால்? ஏய், பயமா? ஒன்னா பார்த்தா? ஆமா, உங்களுக்கு என்ன பார்த்து பயம். எங்க என் கூட ஏற்காட்டுக்கு தனியா வந்தா இவகிட்ட விழுந்துருவோமோ, மனசு மாறி பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு அவகிட்ட சரண்டர் ஆயிடுவோமோ அப்படின்னு உங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. தொடாத. ஏய், என்ன எனக்கு பயமா? நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை பார்த்து நான் பயப்படுவனா? ஏய், உனக்கு ரொம்ப தான் ஓவர் கான்பிடன்ட். அந்த அளவுக்குலாம் நீ ஒர்த்தே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டம்மி பீஸ் தான். என்னது? நான் உங்களுக்கு டம்மி பீஸா? ஒர்த்தே இல்லாதவளா? எஸ் எஸ் எஸ். அப்புறம் எதுக்கு இந்த வொர்த்லெஸ் டம்மி பீஸ பார்த்து இப்படி பயப்படுறீங்க? தைரியமா ஏற்காட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்க வேண்டியதானே? ஏய், என்ன வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி விடுறியா? நீ என்னதான் ட்விஸ்ட் பண்ணாலும் ஏத்தி விட்டாலும் நான் உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். ஹலோ, வீட்லயே இருக்கோமே, ஒரு சேஞ்சுக்கு ஏற்காடு போலாம் தான் நானுமே கூப்பிட்டேன். ஆனா நீங்க அங்க வந்தா உங்க மனசு மாறி எங்க என் பக்கம் திரும்பிடுவீங்களோன்னு நீங்க பயப்படுறீங்க. வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. அப்பனா கிளம்பி வர வேண்டியதானே? நீங்க வர தயங்கறதுக்கு வெரி சிம்பிளான விஷயம் தாங்க. என் கூட வராததுக்கு உங்களுக்குள்ள ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. ஏய், நிறுத்து. நீயும் லாஜிக்கும். உன் கூட தனியா வந்தா என் மனசு மாறும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. இப்போ இல்ல, எப்பவுமே உன் மேல எனக்கு ஒப்பீனியன் வரவே வராது. ஓ, புரியுதா? இந்த உலகத்திலேயே நான் அதிகமா வெறுக்கிற ஒருத்தினா அது நீதான். என்ன அதிகமா வெறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா அப்போ அதை ப்ரூவ் பண்ணுங்க. இப்பவே போங்க, போயிட்டு அத்தை கிட்ட ஏற்காட்டுக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டு வாங்க. ஏய், என்ன எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன். அப்போ ஓகே. அப்புறம் மறந்து போய் ஏற்காட்டுக்கு பதிலா ஏர்வாடி புக் பண்ண சொல்லாதீங்க, அப்புறம் ரொம்ப ஷேம் ஆயிடும். ஏர்வாடிக்கு புக் பண்ணி ஒன்னு அனுப்புறேன்.